கல்வி தகுதி வந்து இதுக்கு பெருசா எதுவுமே தேவையில்லை. எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் படிச்சவங்க 6th ஸ்டாண்டர்ட் படிச்சவங்கலாம் வராங்க. இந்த கோர்ஸ் முடிச்சோடனே இது மாதிரி 5 பிசினஸ் மாடல் இருக்கு. இந்த மாடல்ல எது அவங்க எடுக்கலாம், ஸோ ஹோல்சேல் யார்ட்ட வாங்கலாம், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம். இன்ஸ்டாலேஷன் பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்து ஜென்ஸே பண்ணிட்டு இருக்காங்க. லேடிஸ்க்கு இது பண்ணா ஒரு வாய்ப்பு கிடைக்குங்களா? இதுல வந்து டோரி கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சார். இந்த கான்செப்ட் இல்லாம நம்மளால கேமரா இன்ஸ்டால் பண்ண முடியாது. லைவா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீ சொல்ற கான்செப்ட் ஓகே. அப்ராட் வந்து கத்துக்கறாங்க ஆன்லைன் மூலமா. அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் எப்படி பண்ணுவீங்க? சோ அப்ராட்ல வந்து கேமரா நம்மளால ரொட்டேட்டும் பண்ண முடியும். நம்ம எப்படி திருப்பினாலும் இந்த கேமரா என்ன திரும்பும். அப் டவுன் லெஃப்ட் ரைட்னு எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா வந்திருக்குது. சோ நம்ம அது போக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கொடுக்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக் டூல்ஸ் ஃபுல்லா நம்ம கொடுத்துருவோம். அனலாக், ஐபி, வைஃபை கேமரா 3 கேட்டகரி இருக்கு. இந்த 3மே 3 நாள்ல உங்களுக்கு நம்ம முழுசா கத்து கொடுத்துறோம் சார். சார் 3 நாளுங்கிறது எப்படி சாத்தியமாங்களா? ஒரு 5000 இன்ஸ்டலேஷன் மேல நம்ம என்னன்னா சென்னையில பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு பிசினஸ் மாடலா ட்ரைனிங் மாடலா கன்வெர்ட் பண்ணி எங்க ஸ்டூடெண்ட்க்கு வந்து நம்ம மந்த்லி 3 டேஸ் கொடுக்குறோம். இது நம்ம கத்துக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு வருமான வாய்ப்பு எப்படி இருக்கு இதுல? சோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா கத்து முடிச்சுட்டு மினிமம் ஒரு 30,000 இருந்து 50,000 வரைக்கும் மினிமம் earn பண்றாங்க. இந்த சர்டிபிகேட் வச்சு கவர்மெண்ட் ஜாப் இந்த ட்ரை பண்ண முடியும். ஆமா, இப்போ உள்ள ஜெனரேஷன்ல நிறைய பேர் பார்த்து படிச்சுட்டு சும்மா இருந்துட்டு இருக்காங்க, வேலை கிடைக்காம. படிக்காதவங்களும் ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு அரிய வாய்ப்பு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிசிடிவி கேமரா பத்தின ஒரு வாய்ப்பு தான் நம்ம சொல்றோம். இப்போ உள்ள காலத்துல நிறைய வீட்டுல இல்லைங்க, வீட்லயே நம்ம சிசிடிவி கேமரா பொறுத்துறாங்க. அதே மாதிரி ரோட்லயும் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா பொறுத்துறாங்க. நம்ம தொழில் செய்யற இடத்துல பார்த்தா எல்லா இடத்துலயுமே சிசிடிவி கேமரா ஒரு முக்கியமான ஆயிப்போச்சு. இங்கே மட்டும் கிடையாது, நம்ம ஒரு அப்ராட்ல இருந்தாலும் சரி, நம்ம இங்க ஒரு சொந்த வீடு இருந்தாலும் அங்கே அப்ராட்ல இருந்துகிட்டே நம்ம வீட்டுல என்ன நடக்குது, அதான் நாடு டு நாடு மாறி இருந்தாலும் அந்த நம்ம வீட்டில் சொந்த வீடு என்ன நடக்குதுன்னு நம்ம அங்கேருந்து காணிக்க முடியுது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி சிசிடிவி கேமரா மூலம் நடக்குது. அதுவும் இல்லாமல் இந்த சிசிடிவி கேமரா மூலயமாவே நம்மளுக்கு வருமான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது எங்கே பார்த்தா நம்ம சென்னையில் யூவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார் நம்ம ஷாப்புக்கு வர லொகேஷன் இருக்கு சார். ஸோ நம்ம ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐனாவரத்தில் இருக்கு சார். பொர்ஷவாக்கம் டு கெல்லிஸ் போகிற ரோட்டில் நம்மளோட ஷோரூம் இருக்கு. ஸோ ஷோரூம்குள்ளேயே நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டும் நம்ம வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்கோம் சார். சிசிடிவி கேமரா பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிசிடிவி கேமரா பற்றி முழுசாக பார்த்துருப்பாங்க. ஆனால் ட்ரைனிங் கொடுங்க சொல்றீங்க. ட்ரைனிங் எத்தனை நாளைக்கு கொடுப்பீங்க? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 days கிராஷ் கோர்ஸ்னு நடத்துகிறோம் சார். சிசிடிவி கேமராவில் அனலாக், ஐபி, வைஃபை கேமரா 3 கேட்டகரி இருக்கு. இந்த 3மே 3 நாளில் உங்களுக்கு நம்ம முழுசாக கற்றுக் கொடுத்துறோம் சார். சார் 3 நாளுங்கிறது எப்படி சாத்தியமாகலாம்? அப்படியே ஸோ 3 days வந்து போதுமானது சார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500+ ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்து ட்ரெயின் அவுட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே இந்த 3 days கான்செப்ட் தான் பண்ணுறோம். இந்த 3 நாளுமே இங்கே முழுக்க 100% ப்ராக்டிக்கல் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். இதுக்கப்புறமா உங்கள் ஃபீல்டு ஒர்க் வேணும்னா நாங்கள் வந்து மாசத்துல 3 நாள் மட்டும் தான் கிளாஸ் எடுக்கிறோம். 3 days மட்டும் தான் கிளாஸ். பேலன்ஸ் 27 நாளும் சிசிடிவி சேல்ஸ் சர்வீஸ் இன்ஸ்டலேஷன் நம்ம பண்ணிருக்கோம். ஃபீல்டு ஒர்க்குக்கு இவங்க எப்போ வேணாலும் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா இவங்க வந்துக்கலாம் சார். அதுக்கு எந்த வித சார்ஜஸும் கிடையாது, ஃப்ரீ தான் லைஃப் டைமுக்கு. 3 நாள் சொல்றீங்க, ஒரு நாள் கிளாஸோட டைமிங் எவ்வளவு நேரம்? ஸோ மார்னிங் வந்து 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். நைட் வந்து 8 o'clock வரைக்கும் எடுப்போம். லஞ்ச் பிரேக், ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரேக் அது எல்லாமே இருக்கும் சார். ஓகே. சிசிடிவி கேமரா பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ், நீங்க எந்த மாதிரி வெரைட்டிஸ்ல நீங்க கத்து கொடுத்துருக்கீங்க? ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா மாடலுமே நம்ம சொல்லி கொடுத்துறோம் சார். இப்போ வரக்க கேமரா பாத்தீங்கன்னா எல்லாமே ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா. அந்த கேமரா எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அதுல எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணணும், எப்படி ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணணும், எல்லாமே நாங்க வந்து கத்து கொடுத்துறோம். அது போக ஒரு கேமராவோ எப்படி அசம்பிள் பண்ணணும், உள்ளக்கு என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு, டிவிஆருக்குள்ள என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குன்னு எல்லாமே இங்க நம்ம சொல்லி கொடுத்துறோம் சார். சிசிடிவி கேமரா பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் சொன்ன மாதிரி ஒரு சிசிடிவி கேமரா எடுத்து பார்த்தா எவ்வளவு மீட்டர் கவர் பண்ண முடியும் நம்ம? ஸோ சிசிடிவி கேமரா வந்து டோரி கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சார். இந்த கான்செப்ட் இல்லாம நம்மளால கேமரா இன்ஸ்டால் பண்ண முடியாது. டோரினா டிடெக்ட், அப்சர்வ், ரெகக்னிஷன், ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ஒரு ஆள் வந்து ஒரு 100 அடி தூரத்துல இருந்தாருன்னா ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு தெரியும். கேமரா வந்து ஒரு 15 அடி டு 20 அடிக்குள்ள இருக்கும் போது தான் கிளாரிட்டி வந்து நல்லா இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு தூரம் வேணாலும் உங்களுக்கு வந்து கவர் பண்ணும். ஓகே. நீங்க எல்லாமே வந்து சிசிடிவி கேமரா வந்து இன்ஸ்டாலேஷன் மட்டும் கத்து கொடுக்குறீங்களா, இல்ல சேல் பண்றீங்களா? இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா சேல்ஸ் எங்களோட மெயின் பிசினஸ் வந்து நம்ம சென்னை ஃபுல்லா சிசிடிவி சேல்ஸ் பண்றோம். ஸோ ஓவரால் நாங்க பாத்தீங்கன்னா 7+ years வந்து இந்த பிசினஸ்ல இருக்கும். இது வரைக்கும் ஒரு 5000 இன்ஸ்டலேஷன் மேல நம்ம என்னன்னா சென்னையில பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு பிசினஸ் மாடலா ட்ரைனிங் மாடலா கன்வெர்ட் பண்ணி எங்க ஸ்டூடெண்ட்க்கு வந்து நம்ம மந்த்லி 3 days கொடுக்குறோம். பேலன்ஸ் இருக்கு 27 நாளும் நம்ம சிசிடிவி இன்ஸ்டலேஷன் நம்ம பண்ணிருக்கோம். ஓகே. நீங்க வந்து சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணீங்களா, இல்ல தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா வந்தாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறீங்களா? நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்னையில இருந்து யாருமே இங்க வரது இல்ல, வரவும் மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து ஆர்ஓடிஎன் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஆந்திரால இருந்து வராங்க, பெங்களூர்ல இருந்து வராங்க, மத்த ஸ்டேட்ல இருந்து வராங்க. தமிழ்நாட்டுல எல்லா இடத்துல இருந்துமே நம்ம கிட்ட வந்து படிச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் நீங்க மட்டும் பண்றீங்களா, வேற எதுவும்
வாய்ப்பு எதாவது இருக்குங்களா? சிசிடிவி இன்ஸ்டலேஷன் வந்து எங்களை மாதிரி இங்க நிறைய கம்பெனி இருக்காங்க, எல்லாருமே பண்றாங்க. நாங்க வந்து பெஸ்டா கம்மியான ஆஃபர் பிரைஸ்ல உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் சப்போர்ட்டர் நம்ம இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சென்னையில இருக்கிற மக்கள் வந்து சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் பண்ணோம்னா இவங்களோட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஒரு டீடைல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த ஷாப்ல பொறுத்த வரைக்கும் நீங்க என்னென்ன டைப்ல நீங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்கீங்க? ஸோ இங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா அனலாக் கேமரா, இங்க ஃபர்ஸ்ட் நம்ம பின்னாடி தெரியுறது வந்து அனலாக் கேமரா. அனலாக்னா ஏஎஸ்டின்னு சொல்லுவோம், அனலாக் ஹை டெஃபினிஷன் கேமராஸ் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஐபி கேமராஸ் இருக்கு, அப்புறமா வைஃபை கேமராஸ் இருக்கு. மொத்தம் சிசிடிவி கேமரால இந்த 3 கேட்டகரி தான். இந்த 3 கேட்டகரியுமே நம்மகிட்ட என்ன இருக்குன்னா லைவ் டெமோ வந்து செட்டப் வந்து எல்லாமே வச்சிருக்கோம். ஓகே சார். பொதுவாக வந்து ஒரு வீட்டுக்குன்னு நம்ம ஒரு சிசிடிவி கேமரா பொறுத்தோம்னா நம்மளுக்கு எந்த மாதிரி டைப் கேமரா பொறுத்தா நல்லா இருக்குங்க? ஸோ பேசிக்கா எல்லாருமே பாத்தீங்கன்னா அனலாக் கேமரா தான் சார் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அனலாக் கேமரால இப்போ நிறைய வேரியன்ட் இருக்கு, அது மக்களுக்கு தெரியாது. இப்போ இங்க இருக்க கேமரா எல்லாமே ஏஐ கேமரா, அதான் நம்ம ஃபேஸ் டிடெக்ஷன், ஹியூமன் டிடெக்ஷன், வெஹிக்கிள் டிடெக்ஷன் எல்லாமே வரும். அப்புறமா நிறைய பேருக்கு என்னன்னா அனலாக் கேமராலே ரொட்டேஷன் கேமரா இருக்கு, அது யாருக்குமே தெரியாது. சோ இப்போ நீங்க பாத்துருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஐ கேமராஸ்ல பாத்தீங்கன்னா மெட்ரோ இருக்க எல்லா கேமராலையும் ஃபேஸ் டிடெக்ஷன், யார் ஃபேஸ் இந்த கேமரால தெரியுதோ அந்த ஃபேஸ் டிடெக்ஷன் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த கேமரா நம்மளால ரொட்டேட்டும் பண்ண முடியும். நம்ம எப்படி திருப்பினாலும் இந்த கேமரா என்ன திரும்பும், அப் டவுன் லெஃப்ட் ரைட்னு எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா வந்திருக்குது. இதெல்லாம் நிறைய பேருக்கு என்னன்னா தெரியாது, இதெல்லாம் புது டெக்னாலஜி. நம்ம கிட்ட வந்து எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் கேமராஸ் நம்ம ஷோரூம் நீங்க வச்சிருக்கோம். இந்த மாதிரி கேமரா டைப்ல நம்ம எங்க இருந்து ஆபரேட் பண்ண முடியும்? நம்ம இது வந்து மொபைலே ஆபரேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிச்சாலே இது நம்ம டிவில தான் ஆபரேட் பண்ண இல்ல, நம்ம உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நம்ம மொபைலே லெஃப்ட் ரைட் அப் டவுன் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் திருப்பிக்கலாம். நம்ம கூட்டிட்டே வெளியே போனாலும் வெளியே இருந்து ஆபரேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆமா, எப்ப வேணாலும் ஆபரேட் பண்ணலாம். லேட்டஸ்ட் ஒன்று நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம வாய்ஸ் கொடுத்தாலும் நம்ம வீட்ல ஆடுகிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் சொல்றாங்க. அது இந்த கேமராஸ்ல அந்த வாய்ஸ் டிடெக்ஷன் உங்களுக்கு இருக்கு, 2-வே ஆடியோவும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகே. இந்த கத்து கொடுக்க இந்த மாதிரி கேமராவோட நீங்க எல்லாம் எப்படி பண்றதுல எல்லாம் கத்து கொடுத்துருக்கீங்க? ஆமா, A to Z. அதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் லைவ் டெமோ செட்டப் வச்சிருக்கோம். இதுல இருக்க எல்லாமே நம்ம வந்து கத்து கொடுப்போம் உங்களுக்கு. ஓகேங்க. வேற எந்த மாதிரி டைப்ல சார் கேமரா இருக்கு உங்களுக்கு? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐபி கேமராஸ் வந்து இருக்கு. சோ ஐபி கேமராஸ் வந்து 2-வே ஆடியோ, அனலாக் கேமரால 1-வே ஆடியோ. இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு சிக்னல்ல வைக்கிறது பெரிய கேமரா. இது வந்து 8 மெகா பிக்சல் ஐபி கேமரா, இன்பில்ட் மைக். இது வந்து இது மாதிரி ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணலாம். ஸ்பீக்கர், ஆமா, இதோட சவுண்ட் எஃபெக்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இது ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, சிக்னல்ஸ்ல அது மாதிரி இதுல இந்த ஸ்பீக்கர்ஸும் சேர்த்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஃபுல்லா அட்வான்ஸ் மாடல் கேமராஸ், இதெல்லாம் ஐபி கேமராஸ். ஓகே. இந்த நம்ம ரோட்ல இந்த சிக்னல் வைக்கிறது இந்த மாதிரி கேமரா. ஆமா, இந்த கேமராஸ் தான் நம்ம ரோட் சிக்னல் ஃபுல்லா நம்ம பாக்குறது இது மாதிரி மாடல் தான். இப்ப பாத்தீங்கன்னா சிக்னல் அதிகமாக போலீஸ் நிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சிசிடிவி கேமரா வந்து ஃபிட் பண்ணிட்டு போயிடறாங்க. நம்ம வந்து ரூல்ஸ் மீறும் போது இல்ல வேற எந்த மாதிரி பண்ணாலும் அதை அனாலிசிஸ் பண்ணி நீ தான் பண்ணிருக்கேன்னு சொல்லி கரெக்டா அந்த நம்பர் பிளேட் கவர் பண்ணி போட்டோ எடுத்து நம்மளுக்கு ஃபைன் இந்த மாதிரி கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேமராவும் வந்து இந்த இன்ஸ்டியூட் மூலமா எல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இதுல இந்த நமக்கு இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கத்துக்கணும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய பிரைஸ் எல்லாம் எங்க வாங்கணும், எப்படி செய்யணும் சொல்லி எல்லாமே கத்து கொடுப்பீங்க? ஆமா, A to Z எல்லாமே கத்து கொடுத்துறோம். சோ நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரைஸ் வரும், ஹோல்சேல் பிரைஸ்ல உங்களுக்கு என்ன பிரைஸ் கிடைக்கும். ஹோல்சேல் டீலர்ஸ் வந்து ஒரு பிராண்ட் ஹிக்விஷன் யார்ட்ட வாங்கணும், தவா யார்ட்ட வாங்கணும், சிபி பிளஸ் யார்ட்ட வாங்கணும்னு எல்லா மெயின் ஹோல்சேல் டீலர் நம்பர்ஸும் உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் என்ன வரணும் உங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி ரீட்டைல் பிரைஸ், ஒரு கேமரா உங்களுக்கு காஸ்டிங் 1000 ரூபா வருது, நீங்க செல்லிங் என்ன பண்ணா 1300 பண்ணும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். அதாவது கஸ்டமர் பிரைசிங்கும் கொடுத்துரும், உங்களுக்கு ஹோல்சேல் பிரைசிங்கும் கையில கொடுத்துரும். இது நம்ம கத்துக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு வருமான வாய்ப்பு எப்படி இருக்கு இதுல? சோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா கத்து முடிச்சுட்டு மினிமம் ஒரு 30,000 இருந்து 50,000 வரைக்கும் மினிமம் ஏர்ன் பண்றாங்க. 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஏர்ன் பண்றவங்களும் வந்து இருக்கிறாங்க ஒரு மந்த்லி. சோ இது டிபெண்ட் அப்பா நீங்க எந்த எஃபர்ட் போறீங்க, எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க, எவ்வளவு வேல்யூ பண்றீங்க, அது தகுந்தாப்புல உங்களுக்கு இன்கம் வரும். பட் கண்ணை மூடிட்டு 30,000 to 50,000 ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். ஓகே. இந்த நீ சொல்ற கான்செப்ட் எல்லாமே வந்து இந்தியாவுல இருக்கு, தமிழ்நாடுக்குள்ள ஓகே. இந்த அப்ராட்ல இருந்து கத்துக்கிற மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிங்க? நம்ம கிட்ட ஆன்லைன் கோர்ஸும் இருக்கு. ஆன்லைன் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான். சோ அதுல வந்து ஜாயின் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து படிச்சிட்டு இருக்காங்க. ஆன்லைன் கோர்ஸ் அவங்களுக்கு 3 நாள் தாங்களா எப்படிங்க? அது வந்து லைஃப் டைம் தான், அது 3 நாள் கிடையாது. அது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் 3000 rupees கோர்ஸ் ஃபீஸ் நம்ம சார்ஜ் பண்றோம். அவங்க ஃப்ரீ டைம்ல எப்ப வேணாலும் அந்த கோர்ஸ் அவங்க என்ன பண்ணலாம்னா ஆன் பண்ணி பாத்துக்கலாம். இது மாதிரி எல்லாமே செக்மெண்டா வீடியோஸ் வச்சிருப்போம். நீ 3 நாள் டைம் சொல்றீங்க, எந்த ஒரு ஞானம், அதாவது ஞாபகம் சக்தி உள்ள இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த 3 நாள் கிளாஸ்ல இருக்க எல்லாமே ஞாபகம் இருக்கும். 3 நாள் கழிச்சு போகணும் பார்த்தா எல்லாம் கொஞ்சம் சில விஷயங்கள் மறக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறக்காம சூழ்நிலை நீங்க என்ன பண்ணுவீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்க? ஓகே. சோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். ஒன்ஸ் இங்க படிச்சு முடிச்சிட்ட அப்புறமா ஸ்டூடெண்ட் வந்து எந்த டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணி வந்து கேட்பாங்க, நாங்க அவங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட்.
செகண்ட் வந்து நாங்க என்ன பண்றோம்னா இங்க பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் இங்க நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். பேசிக் எல்லாருமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அட்வான்ஸ்ல நிறைய மாடல்ஸ் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, இது அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து ஃபைல் அனுப்பிச்சு விட்டுரும். இங்க என்னென்ன சொல்லி கொடுக்குறோமோ எல்லாமே அதுலயே இருக்கும். இங்க வந்து நோட்ஸே கிடையாது, 100% ப்ராக்டிக்கல் தான். என்ன நடத்துறோமோ பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஃபைல் இருக்கும். இதோட அடுத்த கட்டத்துக்கு நாங்க என்ன பண்றோம்னா இங்க நடத்துற எல்லா அட்வான்ஸ் மாடலுமே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் வச்சிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிவிஆர்ல பாஸ்வேர்ட் நீங்க மறந்துட்டீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ற பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நம்ம ஆன்லைன் வீடியோ கோர்ஸ்ல வச்சிருக்கோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆன்லைன் வீடியோ கோர்ஸ் 3000 rupees சொன்னாலும் அதுவும் நம்ம காம்ப்ளிமெண்டா கொடுத்துரும். இங்க சேர்ற எல்லாருக்குமே ஆன்லைன் வீடியோ கோர்ஸ் 3000 காம்ப்ளிமெண்டா கொடுத்துரும். பேசிக் டூல்ஸ் கிட் இது 3000 rupees வரும், அதுவும் நம்ம வந்து காம்ப்ளிமெண்டா கொடுத்துரும். ஓகே சார். இப்போ ஒரு சிசிடிவி கேமரா பொறுத்த வரைக்கும் நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. ஒரு கேமரா ஒரு இப்போ உள்ள 10 உள்ள கேமரா மாட்ட வச்சுக்க அதுல அப்டேட் ஆயிடுச்சுன்னா அதை அதே வந்து அப்டேட் பண்ண முடியும், இல்லை வேற கேமரா சேஞ்ச் பண்ண முடியுமா? நீங்க அதே இதுல நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்க அப்டேட் வரும்போது இப்போ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அப்டேட் சிஸ்டம் வந்து வந்துருச்சு. டிவிஆர்லயோ என்விஆர்லயோ உங்களுக்கு எது வேணாலும் நம்ம பென்ட்ரைவ் போட்டு தனியா சாஃப்ட்வேர் வருது, அதை போட்டு நம்மளால ஈஸியா அப்டேட் பண்ண முடியும். ஓகே சார். இப்போ வந்து எல்லா டீட்டெயில் கலெக்டர் சொல்லிட்டு இருக்கீங்க. 3 நாளுங்கிற போது இதுக்கு ஃபீஸ் எவ்வளவு வாங்குறீங்க? சோ இந்த 3 days கோர்ஸ் வந்து நம்ம 9000 rupees நம்ம வந்து ஃபீஸ் வாங்குறோம். 9000 இருக்குல்ல? ஆமா. வெளியில இருந்து வர்றாங்க, அவங்களுக்கு அந்த தங்குற செலவு எல்லாமே ஒரு நீ சொல்ற விட அதிகமா தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீ எப்படி பண்ணி கொடுக்குறீங்க? சோ மேக்ஸிமம் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாரும் வெளியூர்ல தான் வராங்க. சென்னை வாசிங்க ரொம்ப கம்மி எங்களுக்கு. வெளியூர்ல வரவங்க வந்து பக்கத்துல எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க தான் நம்ம ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் தங்குறாங்க. அங்க ஒரு நாளைக்கு ரூம் ரெண்ட் வந்து 400 ரூபா வாங்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில வந்து அங்க லாட்ஜ்ல புக் பண்ணிடுறாங்க. வெள்ளி டு சனிக்கிழமை இருப்பாங்க, சனிக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை காலைல அவங்க செக் அவுட் பண்ணிடுவாங்க. 2 நாள் ரூம் ரெண்ட் 800 ரூபா. இங்க சாப்பாடு செலவு, இங்க லோக்கல்ல டிரான்ஸ்போர்ட் செலவு 1200 ரூபா அதிகபட்சம் வரும். 2000 ரூபாய் உங்களுக்கு என்னன்னா பட்ஜெட் முடிச்சிடும். ஸோ 9000 ரூபாய் ஃபீஸ், 2000 ரூபாய் வந்து ரூம்ஸ் அண்ட் ஃபுட் அகாமடேஷன்ல அவங்க முடிச்சிருவாங்க. ஓவரால் 11000 ரூபாய் அவங்களால இந்த கோர்ஸ் டோட்டலா அவங்க என்ன பண்ண முடியும்னா கத்துக்க முடியும். மொத்தம் ஒரு 11,000 நீங்க செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா மந்த்லி சார் சொல்ற மாதிரி லட்ச கணக்கு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் பிரைஸ்ல ஒரு 1000 அளவுல நம்ம ஏர்ன் பண்ணலாம், அப்படிதானங்க? ஆமா. ஒரு 50,000 ரூபாய் 40,000 இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்க முடியும் ஒரு கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. கத்துக்கணும் இந்த மாதிரி சர்டிபிகேட் ஏதாவது கொடுக்குறீங்களா? ஆமா, நம்ம சர்டிபிகேட்ஸ் கிட்ஸ் நம்ம எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம படிச்சு முடிச்சோடனே இது மாதிரி நம்ம சர்டிபிகேட் வந்து கொடுக்குறோம். ஸோ எங்களுக்கு வந்து ஐஎஸ்ஓ ரெஜிஸ்டர் இன்ஸ்டியூட். ஸோ இந்த சர்டிபிகேட் வச்சு வெளிநாட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சவுதியில, யூஏல நிறைய கண்ட்ரீஸ்ல நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சர்டிபிகேட் வச்சு கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ண முடியும்? ஆமா, 100% இந்த சர்டிபிகேட் வச்சு நீங்க எங்க வேணாலும் ஜாப் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் செக்டர்ல கூட இது படிச்சு முடிச்சுட்டு இப்போ கவர்மெண்ட் செக்டர்ல என்னன்னா சிசிடிவி டெக்னீஷியனுக்கு வேலை கிடையாது, சிசிடிவி ஆபரேட்டர்னு சொல்லுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பூத் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆபரேட்டர் வேணும். சிசிடிவி ஆபரேட்டருக்கு இந்த கோர்ஸ் முடிச்சாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வேலைக்கே எடுப்பாங்க. அது மூலமா நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். ஆமா, அது மூலமாவும் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களால கிரியேட் பண்ண முடியும். நம்ம சொந்தமா ஏதோ நம்ம ஒரு ஷாப் இந்த மாதிரி வச்சு நடத்த முடியும்னாலும் நம்ம அதர் பக்கம் நம்ம ஜாபுக்கு ஜாயின் பண்ணி நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம சம்பாதிக்க நினைக்கிறீங்களா? இந்த சர்டிபிகேட் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த சர்டிபிகேட் மூலமா நான் கவர்மெண்ட் ஜாப் மூலமா ட்ரை பண்ணலாம் ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. நீ படிச்சுட்டு சும்மா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது புது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களோட டீடைல் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம், அதுல எல்லாம் காணொலி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க தெளிவா கேட்டுக்கலாம். சரி, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஏதாவது நம்ம கல்வி தகுதி தேவைப்படுமா? ஸோ கல்வி தகுதி வந்து இதுக்கு பெருசா எதுவுமே தேவையில்லை. எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் படிச்சவங்க, 6th ஸ்டாண்டர்ட் படிச்சவங்களாம் வராங்க. எஜுகேஷன் தேவையில்லை. நம்ம வந்து இங்க 100% ப்ராக்டிகல் ட்ரைனிங் தான் கொடுக்குறோம். ஸோ ப்ராக்டிக்கலா எப்படி பண்ணணும் நம்ம கிளியரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். அதனால எஜுகேஷன் இதுக்கு வந்து பாரே கிடையாது. அதே மாதிரி ஏஜ் கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு 60 years 50 years பிளஸ் எங்கிட்ட வந்து படிக்கிறாங்க. அவங்க படிச்ச என்னன்னா இது பிசினஸ் மாடலா அவங்க பண்ணுவாங்க, அவங்க கிட்ட ஆள் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஏஜும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு, அதே மாதிரி கல்வி தகுதி பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது 100% பிராக்டிகல் தான். ஆமா, இந்த இன்ஸ்டாலேஷன் பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்து ஜென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லேடிஸ்க்கு இது பண்ணா ஒரு வாய்ப்பு கிடைக்குங்களா அதுல? சோ லேடிஸும் பிசினஸ் மாடல்ல வரதுக்கு நிறைய பேர் எங்கிட்ட வந்து கோர்ஸ் வந்து படிக்கிறாங்க. 3 நாள் வந்து நீங்க சொல்லி கொடுத்துறீங்க. ட்ரைனிங் ஏதாவது பண்ணி கொடுப்பீங்களா? ஆமா, இப்போ 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளாஸ் ரூம் ட்ரைனிங். அதுக்கப்புறமா ஃபீல்டு ஒர்க் வேணா ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை நாள் வேணாலும் வரலாம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல வெறும் 3 நாள் மட்டும் தான் இந்த சிசிடிவி ட்ரைனிங் கோர்ஸ் எடுக்கிறோம். பேலன்ஸ் 27 நாளும் சென்னையில வந்து சிசிடிவி இன்ஸ்டலேஷன் சேல்ஸ் சர்வீஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு வில்லிங் இருக்கோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேரா 1 நாளோ 2 நாளோ 1 வாரமோ எத்தனை நாள் வேணாலும் டெக்னீஷியன் கூட டைரக்டா சைட்ல போய் அவங்க பார்க்கலாம். இதுக்கு தனி சார்ஜஸோ எக்ஸ்ட்ரா ஃபீஸோ இது எதுவுமே கிடையாது. லைஃப் டைம் சப்போர்ட், எப்ப வேணாலும் அவங்க வரலாம். லைவா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீ சொல்ற கான்செப்ட் ஓகே.
அப்ராட் வந்து கத்துக்கிறாங்க ஆன்லைன் மூலமா, அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் எப்படி பண்ணுவீங்க? ஸோ அப்ராட்ல வந்து எல்லாமே நம்ம இது ப்ரீ ரெக்கார்டட் தான். இப்போ நம்ம சைட்ல எப்படி இன்ஸ்டால் பண்றவங்க அதுக்கும் நம்ம வீடியோஸ் வச்சிருக்கோம். ஸோ வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் முதல் அக்கு வரை நம்ம என்னன்னா எல்லாத்துக்குமே தனித்தனி கேட்டகரி, ஹோல்சேலுக்கு தனி கேட்டகரி, இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ண கேட்டகரி எல்லாமே இதுல வந்து நம்ம ஃபுல்லா வச்சிருக்கோம். எல்லாமே கவர் ஆயிரும். ஆமா, சூப்பர் சார். ஸோ நம்ம அது போக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கொடுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக் டூல்ஸ் ஃபுல்லாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ புக்கு, பென்னு, மல்டிமீட்டரு, லேண்ட் டெஸ்டரு, லேண்ட் ட்ரிமிங் டூலு, கட்டரு, இது மாதிரி ஃபுல் கிட்டு கொடுப்போம். அதே மாதிரி நான் பிஸ்னஸுக்கு தேவையான பிஸ்னஸ் புக்கும் கொடுத்துரும். இது பிஸ்னஸ் புக், இதில் என்னென்ன வரும்னா இவங்களோட ப்ரைஸிங் எல்லாமே வரும். இவங்களுக்கு என்ன ப்ரைஸ் வரும், ஹோல்சேல் என்ன ப்ரைஸ் கிடைக்கும், சிசிடிவி கேமரா இந்த கோர்ஸ் முடிச்சோடனே இது மாதிரி 5 பிஸ்னஸ் மாடல் இருக்குது. இந்த மாடலில் எது அவங்க எடுக்கலாம், ஸோ ஹோல்சேல் யார்ட்ட வாங்கலாம், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம்னு A to Z இதில் எல்லாமே டீடைல்ஸ் இந்த புக்கில் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வீடியோவும் கொடுத்துரும், பிரிண்டிங் ஃபார்மேட்லயும் கொடுத்துரும், பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடும். எல்லாமே கிளியரா உங்களுக்கு போயிடும். ஆமா, அது சிசிடிவி பொறுத்த வரைக்கும் ஒரே சப்ஜெக்ட் தான், வேற ஒரு மாற்று சப்ஜெக்ட் இது மாதிரி கிடையாது. ஆமா, எல்லாமே ஒண்ணுதான். ஆமா, சிசிடிவில மொத்தம் 3 கேட்டகரி, அனலாக், ஐபி, வைஃபை, இந்த மூணுமே இங்க வந்து A to Z எல்லாமே சொல்லி 3 நாளே நம்ம கத்துக்கலாம். 3 நாளே கிளியரா கத்துக்கலாம். சூப்பருங்க. நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம சென்னையில அயனாவரத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து சிசிடிவியிலோட வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ண ஆசைப்பட்டு இருப்பீங்க. நான் எப்படி கத்துக்கணும் எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி பர்சனுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த தொழில். ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் சொல்லுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, படிக்காமல் இருந்தாலும் சரி, அதாவது நான் 5th டேர்ம் படிச்சிருக்கேன், 6th டேர்ம் படிச்சிருக்கேன், 8th டேர்ம் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி பர்சனும் வந்து இதில் ஜாயின் பண்ணி தாராளமாக மாசத்துக்கு 3 நாள் வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா நீங்களும் ஒரு சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் உருவாகிடலாங்க. இது மூலயமா வந்து நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும்